வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரசல்மேனியாவில் கையெல்லாம் ஃபுல்லாக அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம்ல, அப்படி ரசல்மேனியாவை பார்த்து நமக்கு புல்ல அரிக்கிற மாதிரி நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்ட் டைமில் 2013க்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் கடந்த 10 வருஷத்தில். சரி வாங்க வீடியோக்குள்ளே வரலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நட்புக்காக தம்ஸ் அப் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த 2023 to 13 அப்படின்னு பார்க்கும்போது 2013 ஜான்சினா வந்து சாம்பியன் ஆனதெல்லாம் ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றுக்க மாட்டேன். பிகாஸ் அது ஒரு ரெவலரி ஸ்டோரி. ஏன்னா அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்திருக்காரு. அப்போ 2014 ஏதாவது நடந்துச்சா? நடந்ததே, நடக்க வச்சாங்களே. நம்ம டேனியல் பிரையன் டபுள் சாம்பியன் ஆனது அது ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிராக்கலான ரசல்மேனியாவில் அது எசமேனியா அப்படி தான் ஆக்குனாங்க. அந்த ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச். ட்ரிபிள் ஹைட்ஸுக்கும் டேனியல் பிரையனுக்கும் வச்சாங்க. அதில் ஒருவேளை யார் வெற்றி பெறாங்களோ அவங்க மெயின் ஈவெண்ட் நடக்க மேட்ச்சில் ட்ரிபிள் த்ரெட்டை ஆடாவாங்க. கஷ்டப்பட்டு அதில் ரொம்ப அடிப்பட்ட மாதிரிலாம் டேனியல் பிரையனை கட்டாங்க, நெக்கில் இன்ஜுரிலாம் ஆன மாதிரி. ஆனால் அந்த வழிகள்லாம் தாண்டி ஃபைனலி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நம்ம டேனியல் பிரையன் நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் ஆகி மெயின் ஈவெண்ட்டுக்கு போனார். ஆர்கேவோ பபிள் பாம் இதெல்லாமோ தாண்டினார். இடையில ட்ரிபிள் ஹெச் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார். எவர் வந்தால் என்ன, என் சாம்பியன்ஷிப்பை நான் வாங்காமல் விட மாட்டேன், கதம் அப்படிங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் பட்டிஸ்டாக்கு அந்த ஃபினிஷரை போட்டு லாக்கை போடார். பார்த்தீங்கன்னா கடைசியில் பட்டிஸ்டா வேறு வழியே இல்லாமல் டேப் அவுட் பண்ணுவார். முடியலன்னு இப்படி டேப் அவுட் பண்ணுவார். அப்போது ஒரு அந்த மூமெண்ட் வரும் பாருங்களேன். இப்போ நினச்சா கூட அப்படி கையெல்லாம் அப்படி சிலுத்துட்டு நிற்குதுன்னு பாருங்களேன். எஸ் அப்படிங்கிற ரசல்மேனியா அந்த கோஷத்தோட டேனியல் பிரையன் டபுள் சாம்பியன்ஷிப்பை மார்பிளை ஏந்தி தூக்கி காட்டியிருப்பார். ஓஞ்சா மாதிரி இருக்கிற நீ எல்லாம் சாம்பியன் ஆவியா அப்படிங்கிற ஒரு காலத்தில் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் 2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியாவில் தூக்கி காட்டியிருக்கிறாரு நம்ம டேனியல் பிரையன். அது ரசல்மேனியா ஹிஸ்ட்ரியில் யாருமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். சரி, அப்படி 2014க்கு வருவோம். மெயின் ஈவெண்ட்டில் மூமெண்ட் பண்ணது யார்? செத் ராலின்ஸு ரோமன் ரெயின்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் WWE சாம்பியன்ஷிப்பை வந்து ரசல்மேனியாவில் WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு பெரிய முகமாக இருந்தாலும் ஸ்டோரியிலே டெவலப் அப்படிலாம் இல்லை. 2 பேரும் மாற்றி சாம்பியன்ஷிப் இழுக்க தான் பண்ணானுங்க. மேட்ச் முழுக்க சரியான அடி ரோமன் ரெயின்ஸு. ஒரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு அடி கொடுத்தாரு. அதே நாளில் தான் செத் ராலின்ஸ் வந்து ராண்டி ஆர்டன் கிட்ட ஆர்கேஓ வாங்கி மேட்சை தோற்று போனார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ராண்டி ஆர்டனுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆர்கேஓன்னு சொல்லுவோம்ல, அது அந்த ரசல்மேனியாவில் நடந்தது. ராண்டி ஆர்டன் வெற்றி பெற்றார். மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் மெயின் ஈவெண்ட்டில் வெத்தலை போட்டி தூக்கிட்டு வந்தான் பாருங்க அந்த மனுஷன். இன்னும் நினச்சாலும் அதிருதுடா சும்மா அதிருடா அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் இருந்தது. ஸோ ஃபைனலி தன்னுடைய மணி த பேங்கை கேஷிங் பண்ணி பிராண்ட் நியூ WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார் நம்ம செத் ராலின்ஸ். அதாவது செத் ராலின்ஸ் அந்த டைமில் ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஏன்னா இவன்ட்டெல்லாம் மணி த பேங்க் குடிக்கிறீங்க, இவன் கேஷிங் பண்ணி என்ன சாம்பியனாக போகிறான் அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தனால அந்த மணி த பேங்கை வச்சு, அதுவும் ரசல்மேனியாலேயே கிரேட்டஸ்ட் எவர் மணி த பேங்க் கேஷிங் அப்படிங்கிறத கொண்டு வந்து சாம்பியன் ஆனவர் நம்ம செத் ராலின்ஸ். ஆஃப் ரசல்மேனியாவில் மறக்கவே முடியாத பெஸ்ட் மூமெண்ட்டு. சரி, அடுத்த இயரில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் சாதனை பண்ணார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரசல்மேனியாவில் வந்து ட்ரிபிள் ஹைட்ஸ் கூட வந்து மோதினார். அது ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து 2 தடவை பார்த்தீங்கன்னா 2 தடவை இல்லை, பல தடவை வந்து சாம்பியன்ஷிப் மோதிட்டார். 2 தடவை ரோமன் கூட மோதிட்டார். ஸோ அது இல்லாமல் ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஸ்ட்ரைட்டில் தோத்துட்டு தான் ரசல்மேனியா ரீமேட்ச் ஆடினார். அதில் 3 டைமாக WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். இதெல்லாம் ஒரு மூமெண்ட்லாம் கிடையாது, ஏதோ ரீமேட்சை பார்த்த மாதிரி தான் இருந்தது. அந்த ரசல்மேனியாவை கழிச்சு விட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்த ரசல்மேனியாவில் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்டேக்கர் கூட நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து மோதினார். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கூட ரோமன் ரெயின்ஸ் மோதுற மாதிரி. அந்த ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் வந்து சின்ஸ்கே நாகமுரா கூடயும், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யார் வச்சிருந்தா, கோல்டுபர்க் வச்சிருந்தார் நினைக்கிறேன். இப்போ கோல்டுபர்க்கு ப்ராக் லெஸ்னர் பண்ணதில்ல. இந்த மாதிரி அது வேற ஒரு ஸ்டோரியில் இருந்தாலும் வேர்ல்டு டைட்டிலுக்கு முக்கியம் இல்லாமல் அந்த மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு கொடுக்க காரணம் அந்த அண்டர்டேக்கர் வந்து தோல்வியே பெறுற ரசல்மேனியா. அதனால அந்த அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா தோக்க வச்சாங்க. ஸோ அதில் வந்து அண்டர்டேக்கர் வந்து தோற்று போனார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணார். நான் சொல்ல போகிறேன்ட்டு 2014 டேனியல் பிரையன் ஜெயிச்ச அதே ரசல்மேனியாவில் தான் அண்டர்டேக்கருடைய ஸ்ட்ரீக்கும் முடிஞ்சுது.
ஸோ அண்டர்டேக்கரை பீட் பண்ணி ப்ராக் லெஸ்னர் நிமித்திருந்தார்கள். அன்னைக்கு தான் ஒரிஜினல் பீஸ்டாகவே ஆனார் நம்ம ப்ராக் லெஸ்னர். அதை அட்ஸாஃப் நம்ம யாருமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அண்டர்டேக்கரை பீட் பண்ணி ஒரு மூமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி அன்னைக்கு தவுலோட்டா ஒரு மிகப்பெரிய ஆளை வளர்ந்தவர்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர். அது 2013 அடுத்தது 2018 நடந்த மூமெண்ட்டை நம்ம மறக்கக்கூடாது. ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னர் கூட மோதினார். பட் அதில் மூமெண்ட் எதுவுமே நடக்கலை, ஒரு நார்மல் ரெஸ்ல்மேனியா தான். பட் நம்ம மூமெண்ட் வந்து இருந்தது. நம்ம ஹார்டி பாய்ஸ் வந்து மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. ரிட்டர்ன் ஆகி பிராண்ட் நியூ டபிள்யூபிள்யூடைய டாக் டீம் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஒரு மூமெண்ட், தவிர்த்து ஒரு பெரிய மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. 2019 ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா உமன் டிவிஷனை தூக்கி மெயின் இவெண்ட்டாக வச்சானுங்க. பட் ஆனால் உமன் டிவிஷனில் முதல்ல ஒருத்தவங்க வந்து ரெஸ்ல்மேனியாவில் மெயின் இவெண்ட் விளையாடி அதுவும் டபுள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க நம்ம பெக்கி லிஞ்ச். இது ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை தான். பட் ஆனால் நமக்கு தான் வேதனையாக இருந்தது. வேறு ஏதாவது மேட்சை மெயின் இவெண்ட்டாக வச்சுருக்கலாம் போல இருக்குது. எனக்கு என்னமோ அது வந்து ஒரு தானே மெயின் இவெண்ட் மாதிரி தெரில. சரி, அடுத்த வருஷம் பயங்கரமான மேட்சுங்க. எட்ஜ் இருக்கிறாரு, அண்டர்டேக்கர் இருக்கிறாரு, கோல்டுபர்க் இருக்கிறாரு, ரோமன் இருக்கிறாரு, கொரோனாவும் இருந்துச்சு. அதனால் எல்லாமே கதம் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாங்கிறது சரித்திரம் படைத்த ரெஸ்ல்மேனியா தான். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இல்லை, ஆனாலும் பிரான் ஸ்ட்ரோமன் கோல்டுபர்க் மோதலை தவிர்த்து ட்ரூ மேக்கின்டர் வந்து சாம்பியன் ஆனார். ஆடியன்ஸே இல்லாத மத்தியில் ஒரு நியூ இயராக உருவாகுது. அதுதான் நம்ம ட்ரூ மேக்கின்டயர். ஸோ அந்த வருஷம் முழுக்க அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் உலகத்தையே கட்டி காக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான நாளாக இருந்தார். ஸோ ட்ரூ மேக்கின்டயர் அட்ஸாஃப் நம்ம கண்டிப்பாக மறக்கவும் முடியாது, உங்களை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். அப்படி ஒரு மூமெண்ட்டை நீங்கள் அந்த டைமில் கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரூ மேக்கின்டரை பற்றி அடுத்த ரெஸ்ல்மேனியாலே அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. பட் ஆனால் அதில் தோற்று போயிட்டார். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அண்டர்டேக்கர் வந்து லாஸ்ட் மேட்ச் அந்த ரெஸ்ல்மேனியா தான் இருந்தது. போனியட் மேட்ச்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ் மேட்ச்னு கொண்டு வந்தாங்க. அடுத்தது நிறைய ஸ்டிப்புலேஷன் மேட்சாக இருந்துச்சு. அந்த ரெஸ்ல்மேனியா ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டிப்புலேஷன் மேட்சாக இருந்தது. டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாலே முதல்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த ரெஸ்ல்மேனியாவில். ஸோ அது நடந்த ரெஸ்ல்மேனியா நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் ஃப்ளோரிடாவில் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியன்ஷிப் வந்து ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து புதுசாலாம் எதுவுமே உருவாகலை. அந்த ரெஸ்ல்மேனியா மொக்கையாக தான் இருந்தது. ஸோ அடுத்தது 2022 ரெஸ்ல்மேனியா ரோமன் ரெயின்ஸ் வந்து டபுள் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். 2018 அப்புறமா ரெஸ்ல்மேனியாங்கிறது மந்தகமாக தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் இல்லை, மந்தகமாக தான் இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணி டபுள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அந்த ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தான விஷயம் தான் இருந்தது. போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோஸ் தோற்று போயினார், ஜெயிச்சிருந்தாருன்னு ஏதாவது மூமெண்ட்டமாக இருந்திருக்கும். இப்படி தான் ரெஸ்ல்மேனியாவுடைய கெரியரில் ஒரு சில மூமெண்ட்டங்கள் உருவாயிருக்குது. 2013, 14, 15, 16 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரெஸ்ல்மேனியா ஏரான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஏற்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவோட இருட்டடைஞ்ச உலகம். ஏன்னா ஆடியன்ஸ் வந்தாங்க, டபுள் ஷோ நடத்துனாங்க, அவ்வளோதான் பேரை தவிர்த்து ஷோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட விஷயம். இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.